children's. வாசிங்கள சங்கீதம் 22ல 30 31 வாசிங்க பாப்போம். சங்கீதம் 22ல 30 31. சீக்கிரம் வேகமா வாசிக்கலாமே. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதி அறிவிப்பார்கள். அல்லேலூயா. See, உங்க பிள்ளைகளை நீங்க நல்ல பெரிய ஸ்கூல்ல படிக்க வச்சு, உங்க பிள்ளைகளை கல்லூரி படிக்க வச்சு, இட்ஸ் குட், நல்லது. ஆனா அதை விட அவங்க படிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் இந்த பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா. என் பிள்ளை சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்குது இருக்கட்டும், என் பிள்ளை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்குது இருக்கட்டும், என் பிள்ளை காலேஜ் படிக்குது இருக்கட்டும், உங்க பிள்ளை கடவுளுடைய வார்த்தையை படிக்குதா? ஆமென். உங்க பிள்ளை கடவுளுடைய வார்த்தையை படிக்குதா? ஏன்னா இந்த வார்த்தையை படிச்சாதான் உங்க பிள்ளை பரலோகத்துல இருக்கும். அல்லேலூயா. என் பிள்ளை அங்க அவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல கிரேட் 1 எடுக்குது, கிரேட் 2 எடுக்குது, எதையாவது எடுக்கட்டும், எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா எதை படிச்சாலும் பூமியில தான் வாழணும். ஆனா இதை படிச்சாதான் பரலோகத்துல வாழ முடியும். அல்லேலூயா. ஒரு இஸ்லாமிய சகோதரர் தன்னுடைய ஆட்டோல பின்னாடி போட்டிருக்கார், பெருசா போட்டிருக்கார், உங்க பிள்ளைகள் குர்ஆன் படித்தா உங்க பிள்ளைகள் பூமியிலும் வாழும் பரலோகத்திலும் வாழும். அவங்கெல்லாம் 7 நாளும் படிக்க வைக்கிறாங்க. நமக்கு வாரத்துல ஒரு நாள் சண்டே ஸ்கூல் அனுப்புறதுக்கே மூக்கால அழுகிறோம். ஏன் நம்மளே வாரத்துல ஒரு நாளா என்னைக்கா தூசி தட்டுனா ஒரு 3 பைபிள் பரலோகம் போச்சான். எங்க போச்சு? சத்தமா சொல்லுங்க. உங்க மைண்ட் வாய்ஸ்லாம் வருது, நாமளே போக மாட்டோம், பைபிள்லாம் போகுமா? ஒரு கதை, அதுல முதல் பைபிள் சொல்லிச்சான், ரொம்ப புத்தம் புதுசா இருந்துதான். கேட்டாங்களாம், ஏய் நீ எவ்வளவு புதுசா இருக்கே, எப்படி? எங்க ஓனர் ரொம்ப நல்லவர். ஏன்? அவங்க மனைவியை கை பிடிக்கும் போது என்ன பிடிச்சாரு, அப்புறம் அதோட தொடக்க மாட்டார், அப்படியே இருக்கும். அது அப்படியே புதுசாகவே இருக்கும். நானும் பார்த்தேன், நான் எங்கனா போன அந்த பைபிளை பார்ப்பேன், இந்த பைபிள் எவ்வளவு புதுசா இருக்குது, நான் தொடர்றதே கிடையாது. அது வரும், அது போகும், அவ்வளவுதான். 2வது பைபிள் கொஞ்சம் லைட்டா இருந்தது, டேமேஜா இருந்தது. கேட்டா வாரத்துல ஒரு நாள் தொடுவாரு, அப்புறம் அதுக்கமா தலகாணி பக்கத்திலேயே தான் இருப்பேன். ஏன்னு கேட்டா பேய் வரும்னு சொல்லிட்டு பக்கத்திலே வச்சுக்குவார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பேய்க்கு நல்லா தெரியும் இந்த பைபிளை விட வச்சிருக்கிற பேய் அதை விட நம்மளை விட பெரிய பேய். சீரியஸா. பைபிளை தலைமாட்டில் படுத்து தூங்குறதுனால அது ஒன்றும் விஷயம் இல்லைங்க. பைபிளோட வார்த்தை இங்க இருதயத்துல இருக்கணும். அல்லேலூயா. 3வது பைபிள் பார்த்தா பிஞ்சி ஒரு வழியா இருக்குது. நீ ஏன் இவ்வளவு பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரினா? உங்க ஓனர் மாதிரிலாம் கிடையாது. எங்க ஓனர் தினைக்கும் என்ன படிக்காம போக மாட்டார். ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களே, 3 வேளை சோறு தின்றாரோ இல்லையோ என்ன தினைக்கும் பிரிச்சு படிச்சு ஒரு வழி பண்ணிடுவார். இதுல வேற அந்த வசனம் இந்த வசனம், அங்க கிறுக்கி இங்க கிறுக்கி. உங்களுக்கு கையில இருக்க வேதாகமே நியாய தீர்ப்புல பதில் பேசும். இங்க கேட்ட பிரசங்கங்கள் உங்களை நியாய தீர்ப்புல கொண்டு வந்து நிறுத்த. நீ இவ்வளவு பிரசங்கம் கேட்டிருக்க, இத்தனை முறை பைபிள் படிச்சிருக்கு, இந்த வசனம் எல்லாம் உனக்கு நேரம் வந்திருக்குது. நீ கேட்டு நான் நல்ல நிலத்துல விழுந்த விதையா இல்லாம நீ இப்படி இருந்த அப்படி இருந்த உங்களோட நியாய தீர்ப்புல பேசும். இந்த வார்த்தையே உங்களை நியாயம் தீர்க்கும். அதனாலதான் இந்த வார்த்தைகள் வந்து பேசுகிறோம். தயவு செய்து இந்த வார்த்தை உங்க பிள்ளைகளை வாசிக்க வைங்க. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டுடைய சந்ததியா இருக்கணும். அல்லேலூயா. என் பிள்ளைக்கு நான் பணம் சேர்க்கிறத விட, என் பிள்ளைக்கு நான் வீடு நிலம் சொத்து வாங்குறத விட, என் பிள்ளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழணும். அல்லேலூயா. அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம்.